சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை பொழுதிலே அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களை கூட இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம். அன்பான சகோதரர்களே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே கடந்த நாட்களாக தாவீதின் வாழ்க்கை என்ற புத்தகத்தில் எழுதப்பட்ட பாடங்களை நாம் தொடர் பாடங்களாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு பாடமானது, இந்த பாடங்களானது சகோதரர் ரசல் அவர்களால் எழுதப்பட்ட ரீபிரிண்ட் பாடத்துடைய ஒரு தொகுப்பு. சகோதரர் ரசல் அவர்களால் தாவீதை குறித்தும் தாவீதுக்கு சம்பந்தப்பட்ட பாடங்களில் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு தான் இந்த ஒரு புத்தகம், ஒரு சிறிய புத்தகம். எழுதப்பட்டதான பாடங்களை தான் நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடியதான பாடமானது 7வது பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? 7வதாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்தின் தலைப்பு A friend indeed, a friend in need, a friend in indeed என்ற தலைப்பில் எழுதப்பட்ட ஒரு பாடம். ஒரு நண்பனுக்கு உண்மையில் ஒரு நண்பன் தேவை என்ற தலைப்பில் சகோதரர் சிலரால் எழுதப்பட்டதான பாடம். ஒரு நண்பனுக்கு உண்மையில் ஒரு நண்பன் தேவை. சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதான இந்த ஒரு பாடம். இதுதான் இன்றைக்கு நாம் தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு பாடம். பிரியமான சகோதரர்களே, இந்த பாடத்துக்கான ஆதார வசனத்தை நாம் வாசித்து நாம் கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இது சிங்களத்தில் கூட ஒருத்தர் வாசிங்க, ஏஞ்சல பிரதர், சிங்களத்தில் கூட வாசிங்க ப்ளீஸ். நீதிமொழிகள் 17:17. படிங்க, தமிழ்ல படிங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஏஞ்சல பிரதர். சரி, அன்பான சகோதரர்களே, இந்த பாடத்துடைய ஒரு கீ வேர்ஸ் இல்லைன்னா பொன்னான வசனம், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இந்த ஒரு வசனத்தை இதற்கு ஒரு பொன்னான வசனமாக கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, யோனத்தான் மற்றும் தாவீதுடைய ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது இது மிகவும் மனதை தொடக்கூடிய ஒரு சரித்திர கதையாக இருக்கிறது. ஆனால் இந்த சரித்திரத்தை உலக சரித்திரங்கள் எழுத அதை மறுத்து விட்டதாக நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் நாம் பார்க்கக்கூடிய 2 அற்புதமான நண்பர்களை குறித்து எழுதப்பட்டதான இந்த ஒரு சம்பவத்தை, இந்த ஒரு மாபெரும் சரித்திரத்தை உலக சரித்திரங்கள் இதை எழுதாமல் விடப்பட்டிருக்கு என்பதை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. இந்த ஒரு சம்பவத்தை குறித்து, அதாவது யோனத்தானையும் மற்றும் தாவீதுடைய ஒரு சம்பவத்தை குறித்து ஒரு சகோதரர் சார்ல்ஸ் ரிட்ஸ் என்றவர் இப்படியாக கூறுகிறார். தாவீதும் யோனத்தானும் ஒரு உன்னதமான குணாதிசயங்களுடையவர்களாக இருந்தார்கள் மற்றும் ஆழமான மற்றும் தீவிரமாக நேசிக்கும் திறன் கொண்டவர்கள். இருவரை குறித்து என்ன எழுதுறான்னு பார்க்கும்போது, இருவரும் ஒரு நோபல் கேரக்டர்ஸ், போத் வேர் நோபல் கேரக்டர்ஸ். அப்புறம் மிக ஆழமாகவும் தீவிரமாக நேசிக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டவர்களாக இந்த 2 நண்பர்களும் இருந்திருக்கிறார்கள். பல விஷயங்களில் 2 பேரை குறித்து நாம் பார்க்கும்போது, அதாவது ஒரு மாறுபட்ட முத்திரைகளை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார். 2 பேருமே அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுல பிரியமான சகோதரர்களே, தாவீதை குறித்து பார்க்கும்போது தாவீதுக்கு மல்டி கேரக்டர்ஸ், பன்முக தன்மை கொண்டவராக இருந்திருக்கிறார். அவரை குறித்து சகோதரர் தொடர்ந்து எழுதும்போது அவருடைய
பாத்திரத்தை குறித்து பார்க்கும்போது மிக ஒரு பரந்த ஒரு பாத்திரமாக தாவீது காணப்படுகிறார். வேதத்தில் பார்க்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம பரிசுத்த வேதத்தில் பார்க்கும்போது அநேக பாத்திரங்கள், உன்னதமான பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு மோசை குறித்து மற்றும் எலியாவை குறித்து, அப்புறம் பவுலை குறித்து நாம் பார்க்கலாம். அப்படி அது மாத்திரமல்ல, உலக சரித்திரத்தில் கூட நாம் பார்க்கும்போது அநேக மாவீரர்கள் இந்த பூமியில தோன்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள நாம் பார்க்கும்போது பிரியமானவர்கள் அலெக்சாண்டர் போன்றவர், சீசர், அப்புறம் சார்லி மேக்டன், நெப்போலியன் போன்ற இப்படிப்பட்ட பல தரப்பட்ட மாவீரர்கள் இந்த பூமியில தோன்றியிருந்தால் கூட தாவீதுடைய ஒரு தரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது தாவீதுடைய ஒரு பாத்திரத்தின் தரம் மிக சிறந்த தரமாக விளங்குகிறதாக நாம் இந்த சகோதரர் இங்கே சொல்லுகிறார். பிரியமான சகோதர சரிகளே, நாம் பார்க்கும்போது உலகத்துல இருந்த அநேக மனிதர்களை விட, எல்லா பெரிய மனிதர்களை விட தாவீது பார்க்கும்போது ஒரு தனித்துவமான அநேக குறிப்பிடத்தக்க அம்சங்களை அவர் கொண்டிருந்தார். அவரை குறித்து அவருடைய கதாபாத்திரங்கள் வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது அவர் என்னெல்லாம் கதாபாத்திரத்தை அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கும்போது பிரியமான சகோதரர்களே, அவர் ஒரு சிறந்த மெய்ப்பனாக இருந்திருக்கிறாரு. தாவீது ஒரு சிறந்த மெய்ப்பனாக இருந்திருக்கிறார் மற்றும் ஒரு சிறந்த போர் வீரனாக இருந்திருக்கிறார், சோல்ஜர். மற்றும் அவர் ஒரு அரண்மனையில சேவை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்தை கூட அவர் பெற்றிருந்தார். அது மாத்திரமல்ல, ஒரு பிரபலமான ஒரு நண்பன் கூட, ஃபேமஸ் ஃப்ரெண்ட் என்று கூட அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அவர் ஒரு தப்பி ஓடினவன் என்ற ஒரு பாத்திரம் கூட அவருக்கு சுமத்தப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்லாமல் பிரியமானவர்களே, அவரை குறித்து சொல்லும்போது இந்த சார்ல்ஸ் ரிட்ஸ் என்னக்கூடியவர் அவர் ஒரு சிறைப்பிடிப்பவனாக கூட இருந்திருக்கிறார். அப்புறம் ஒரு கொள்ளைக்காரனாக கூட சில சமயங்களில் தாவீது இருந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு. அவர் சவுலுக்கு பயந்து திரிந்த காலங்களிலே அவர் அநேக கொள்ளைகளை அவர் என்ன செய்திருக்கிறார், எடுத்திருக்கிறதாக கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு சிறந்த தளபதி, ஒரு படையை வழிநடத்தக்கூடிய ஒரு தளபதியாகவும் தாவீது செயல்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ஒரு சிறந்த ராஜாவுடைய அந்தஸ்தையும் தாவீது பெற்றிருந்தார். தாவீது எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு உதாரணமாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எல்லா ராஜாக்களை குறித்து சொல்லும் போது தேவன் எப்படி சொல்லுவார் என்று பார்க்கும்போது, இந்த ராஜா என் தாசனாகி தாவீது நடந்தது போல இவன் நடக்கல, இல்லைன்னா என் தாசனாகி தாவீது நடந்தது போல இவன் தாவீதுடைய வழிகளை விட்டு விலகாமல் இருந்தான் என்று சொல்லிதான் அநேக இடங்களிலே தாவீதை ஒரு உதாரணமாக வேதாகமத்தில் பேசப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் செயல்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் ஒரு நாடு கடத்தப்பட்டவர் என்று கூட அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நாட்டை விட்டு அவர் துரத்தப்பட்டார். அதே போல பிரியமானவர்களே, தாவீதை குறித்து பார்க்கும்போது அவர் ஆசாரியனாகவும் அவர் செயல்பட்டிருக்கிறார். ஒரு ஆசாரியனாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவர் செயல்பட்டிருக்கிறார். சில நேரங்களிலே அவர் ஒரு துறவியாகவும் கூட அவர் இருந்திருக்கிறதாக கூட அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் பிரியமானவர்களே, இப்படி பல தரப்பட்ட ஒரு பாத்திரங்களை அவர் கொண்டவராக இருந்திருக்கிறார். ஒரு குற்றவாளியாகவும் இப்படி பிரியமான சகோதரர் நாம் சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு அவரது பாத்திரம் பல ஸ்வரங்களை கொண்ட ஒரு வீணையாக இருந்தது என்று சொல்லி இந்த அருமையான சகோதரர் தாவீதை குறித்து இப்படியாக வர்ணிக்கிறார். பல ஸ்வரங்களை கொண்ட ஒரு வீணையாக அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதே நேரத்தில் பிரியமானவர்களே, யோனத்தானை குறித்து நாம் பார்க்கும்போது, யோனத்தான் சவுலுடைய மகனாக இருந்தார். அவர்தான் இஸ்ரவேலுடைய சவுலுக்கு அடுத்து சிம்மாசனத்தில் உட்கார வேண்டிய ஒரு வாரிசாக அவர் இருந்தார். ஆனால் அவரிடத்தில் கூட பார்க்கும்போது பிரியமானவர்களே, உன்னதமான குணங்களை கொண்டிருந்தார் யோனத்தான் உன்னதமான குணங்களை கொண்டிருந்தார். அவர் ஒரு நல்ல நண்பன் மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, அவர் ஒரு தகப்பனுக்கு
ஒரு நல்ல மகனாகவும் இருந்து செயல்பட்டிருக்கிறார். ஒரு உண்மையான ஒரு மகனாக தன்னுடைய தகப்பனுக்கு இருந்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம வேதத்துல நாம் பார்க்கலாம். யோனத்தானுடைய வாழ்க்கை. சவுலுக்கு நல்ல மகனாக இருந்திருக்கிறார். ஏனென்று பார்க்கும்போது பிரியமானவர்களே, சவுல் சில சந்தர்ப்பங்களிலே, சில நேரங்களிலே, அவர் கஷ்டப்படக்கூடிய நேரங்களிலே யோனத்தான் அவருக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதாக வேதத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு யோனத்தானும் சவுலும் அன்பு கூர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, பிரியமான சகோதரர்களே, தாவீது தன்னுடைய யோனத்தான் சவுலுடைய மரணத்துக்கு பின்பும் அவர் எழுதும்போது சவுலுக்கும் யோனத்தானுக்கு இருந்த ஒரு அன்பு, அதாவது ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் இருந்ததான ஒரு அன்பை குறித்து தாவீது ஒரு புலம்பல் எழுதும்போது அங்கே என்ன ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அதை நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அதை 2 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாராவது படிங்க சிஸ்டர். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். தர்ஷினி சிஸ்டர் படிங்க. உயிரோடே இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, யோனத்தானாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது யோனத்தானுக்கும் மற்றும் சவுலுக்கும் இருந்த ஒரு அன்பை குறித்து இங்க சொல்றார். அதான் தாவீது எழுதும்போது சொல்றார், உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமா இருந்தார்கள், மரணத்திலும் அவர்கள் பிரிந்து போல என்று சொல்லி தாவீது புலம்புகிறார். பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு. அதனால யோனத்தானை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிரியமானவர்கள், ஒரு நல்ல ஒரு நண்பனாக அவர் இருந்தார் என்று சொல்லி. ஆனால் அதே நேரத்துல யோனத்தான் ஒரு நல்ல மகனாகவும் கூட இருந்திருக்கிறார் என்பது நாம் இங்கே சகோதரர் நமக்கு இங்கே குறிப்பிட்டார். அவர் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஆறுதலாகவும், அவரோடு கூட யுத்தத்துல பங்கேற்று அவரோடு கூட அவர் மரித்திருக்கிறார். மரணத்துல கூட அவரை விட்டு பிரிந்ததில்லை என்பதாக தாவீது இங்கே அவரை குறித்து சொல்லும் போது மிக ஒரு ஆச்சரியமான ஒரு உன்னதமான குணம் கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதை நம்ம இங்கே பார்க்கலாம். பிரியமான சகோதரர்கள், அதனால பிரியமானவர்களே, இங்கே யோனத்தானை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்திருக்கிறார் என்றால், ஒரு திறமையான ஒரு போர் வீரனாக பார்க்கிறோம். யோனத்தானுக்கும் தாவீது இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை குறித்து நாம் பார்ப்போமானால் பிரியமான சகோதரர்களே, யோனத்தான் ஒரு சிறந்த ஒரு திறமையான ஒரு போர் வீரனாக இருந்து அநேக யுத்தங்களை செய்திருக்கிறார். அநேக யுத்தங்களிலே அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார். யோனத்தான் தன்னுடைய யுத்தத்துல பார்க்கும்போது அநேக தரம் வெற்றியை பெற்று தந்திருக்கிறார் என்று சொல்லி கூட யோனத்தானை குறித்து நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல பிரியமான சகோதரர்களே, யோனத்தான் மிகுந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்திருக்கிறார். தேவன் மேல் அவருக்கு அசையாத ஒரு நம்பிக்கை கூட அவருக்கு இருந்திருக்கு. பிரியமானவர்களே, எப்படி என்று பார்க்கும்போது ஒரு சந்தர்ப்பத்துல பெலிஸ்தர்களோட யோனத்தானுக்கு யுத்தம் நடக்கும் சந்தர்ப்பத்துல பெலிஸ்தருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் அப்போ யோனத்தான் ஒரு தனி நபராக பெலிஸ்தர்களை எதிர்கொண்டு போறார். அந்த சம்பவம் நமக்கு 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். யோனத்தானுடைய ஒரு தேவன் மேல் அவர் இருந்த நம்பிக்கை மற்றும் அவர் சிறந்த ஒரு போர் வீரன் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். அதை வாசிக்கலாம் வாங்க. இப்போ 14ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துல வசனம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 6 வரை வாசிக்கலாம். யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளில் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கும்
போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர். அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றார். பாத்தீங்களா பிரியமான சகோதரர்களே, தாவீது எப்படி கோலியாத்துக்கிட்ட யுத்தத்துக்கு சென்ற போது அவர் சொன்ன அதே வார்த்தைகள் கூட யோனத்தானால கூட சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீன் எப்படி இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பான் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி எப்படி தாவீது தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவராக அந்த கோலியாத்தை வீழ்த்தினாரும், அதே போல ஒரு யுத்தம் யோனத்தானும் நடத்தியிருக்கிறார். யோனத்தானுடைய வார்த்தைக்கும் தாவீதுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை நம்ம இங்கே கவனிக்கலாம் பிரியமானவர்களே. அவர் சொல்றார், இங்கே 6ஆம் வசனத்துல யோனத்தான் தன் ஆயுததாரி ஆகிய வாலிபரை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. அதாவது தேவன் இங்க இருவர் தான் இந்த யுத்தத்துக்கு போகிறார்கள். ஆனால் இருவரும் சேர்ந்து இந்த யுத்தத்துல பெரிய வெற்றியை அங்க கொண்டு வருகிறார்கள். அதே போலதான் தாவீதுடைய வார்த்தை கூட நம்ம பார்க்கும்போது அதையும் நம்ம வாசிப்போம். வாங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கலாம். 47வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். பிரியமான சகோதரர்களே பாருங்க, அதாவது கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கர்த்தர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். எப்படி யோனத்தான் கொஞ்ச பேராகிலும் அதிக பேராகிலும் கொண்டு ரட்சிக்க தேவனுக்கு தடை இல்லை என்று சொல்லி யோனத்தான் எப்படி பெலிஸ்தர்களை எதிர்த்து யுத்தத்துக்கு போனாரோ இதே போல தாவீதும். அதில் என்ன நாம் பார்க்கலாம் பிரியமான சகோதரர்களே, யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் யோனத்தான் கூட தாவீதை போல தேவன் மேல் நம்பிக்கை கொண்டவராகவும் ஒரு சிறந்த போர் வீரனாக இருந்திருக்கிறார் என்பதை இங்கே நம்ம பார்க்கலாம். அதே போல பிரியமான சகோதரர்களே, இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடியதான இன்னும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு அன்புக்கு, இப்படிப்பட்ட ஒரு நட்பு இவங்களுக்குள்ள உருவாதற்கு என்ன ஒரு அடிப்படையாக இருந்திருக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, அவங்க கிட்ட இருந்த ஒரு நேர்மை, தேவன் மேல் இருந்த ஒரே விதமான பக்தி, இருவருக்கும் தேவன் மேல் இருந்த ஒரு பயம், பக்தி, இதுதான் அவங்களுடைய சிறந்த நட்புக்கு, இருவருக்கும் சிறந்த நட்புக்கு ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கு. அது மாத்திரமல்ல பிரியமான சகோதரர்களே, இவங்களுடைய நட்பை குறித்து நம்ம சொல்லுவோமானால் அது ஒரு அற்புதமான ஒரு நட்பு என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். ஏன்னால் இப்படிப்பட்ட ஒரு நட்பு இந்த உலகத்தில் நாம் பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது. பிரியமான சகோதரர்களே, ஒரு நல்ல நண்பன் கிடைப்பது ரொம்பவும் கடினமான ஒன்று. அதுல இப்படிப்பட்ட நண்பர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது பெரிய ஒரு அற்புதம். இப்படிப்பட்ட நண்பர்கள் உலகத்துல வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு வேதாகமம் அதை பதிவு செய்திருக்கு பிரியமானவர்களே. ஆகையால இது ஒரு மிராக்கல், ஒரு அற்புதமான ஒரு நட்பு என்றுதான் இதை நாம் சொல்லலாம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட எந்த அளவுக்கு என்று சொல்லி நாம் சொல்வோமானால் அவங்களுடைய இருவருடைய இருதயங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருந்தது பிரியமான சகோதரர்கள். அதுதான் இங்க வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வசனம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். பாருங்க பிரியமான சகோதரர்களே, என்ன சொல்லுது என்று பார்க்கும்போது யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது.
யோனத்தான் தன் உயிரை போல, யோனத்தான் அவனை தாவீதை தன் உயிரை போல நேசித்தான். இவர் இருவருடைய அன்பை குறித்து நம்ம பார்க்கும்போது யாருடைய அன்பு அதிகமாக இருந்திருக்கு, ரெண்டு பேர்ல யாருடைய அன்பு அதிகமாக இருந்திருக்கு என்று சொல்லி நம்ம ஒரு கேள்வியை நம்ம இங்க எழுப்புவோமானால், பிரியமான சகோதரர்களே, இங்கே யோனத்தானுடைய அன்புதான் தாவீதுடைய அன்பை பார்க்கிலும் பெரியதாக இருந்துச்சு. தாவீதுடைய அன்பை காட்டிலும் யோனத்தான் தான் தாவீது மேல் அதிகமாக அன்பு கொண்டவராக இருந்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். இப்படிப்பட்ட யாராவது நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்களா என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா பிரியமானவர்களே, நமக்கு உயிர் நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்றதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நம்மளுக்கு இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நம்ம உயிரை எடுக்கக்கூடிய நண்பர்கள் வேணா நமக்கு அதிகமா இருப்பாங்க. ஆனா பிரியமானவர்களே, நமக்காக நம்ம உயிரை போல நேசிக்கக்கூடியவங்க கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அது அசாத்தியமான ஒன்று. ஆனா தாவீது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியவானாக இருந்திருப்பாரு. இப்படிப்பட்ட ஒருவரை நண்பனாக அவர் பெற்றிருக்கிறதுக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும் பிரியமானவர்கள். நாம் இங்கே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல நண்பன் கிடைப்பது ரொம்ப கடினமான ஒன்று. அதை இங்கே வசனம் சொல்லுகிறது, யோனத்தான் அவனை தன் உயிரை போல நேசித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். பிரியமான சகோதரரை நேசிப்பதுல யோனத்தான் இந்த உலகத்துல இருந்த எல்லாரை விட ஒரு பெரிய பாத்திரத்துல ஒருவராக நாம் என்ன சொல்லலாம், அவரை எண்ணலாம். அன்பு இந்த உலகத்திலே முதன்மையான ஒன்றாக இருக்கு. பிரியமான சகோதரர்களே, லவ், அன்பு என்பது இந்த உலகத்திலே ஒரு முக்கியமான ஒன்றாக காணப்படுது. அப்படி நம்ம எடுத்துக்கொள்வோமானால், அன்பு முக்கியமான ஒன்றாக எடுத்துக்கொள்வோமானால், பிரியமான சகோதரர்களே, யோனத்தான் அந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரை குறித்து நாம் என்ன செய்யலாம், கருதலாம். அதே நேரத்துல பிரியமான சகோதரர்களே, அன்பு குறித்து எந்த அளவுக்கு என்று சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய சுயநலத்தை கடந்த ஒரு அன்பு, தன்னுடைய சுயநலத்தை கடந்த ஒரு அன்பு பிரியமான சகோதரர்களே, அந்த அன்பு யார்கிட்ட பார்க்கலாம் என்று சொல்லி பார்க்கும்போது இங்க யோனத்தான் கிட்ட நம்ம பார்க்கலாம். அதாவது சொந்த நலனுக்கும் எதிராக அதிகமாக என்ன செய்திருக்கிறாரு, நேசித்திருக்கிறார். தன்னுடைய நலனை என்ன செய்யல அவரு பார்க்கல, அதுக்கு எதிராக என்ன செய்திருக்கிறார் பிரியமானவர்களே, அவரு தாவீதை நேசித்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உன்னதமான ஒரு குணம் படைத்தவரை தான் நம்ம இன்றைக்கு இந்த பாடத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக பிரியமான சகோதரர்களே, அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமானதாக இருந்துச்சு என்று சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, அதாவது அவரது போட்டியாளருக்கு ஆழமான நட்பு. அதாவது தாவீது யோனத்தானுக்கு என்னவாக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பிடேட்டர், அவருக்கு ஒரு போட்டியாளராக வந்திருக்கிறார். அதாவது யோனத்தானுடைய பதவியை பறிப்பதற்காக, யோனத்தானுடைய ஸ்தானத்தை பறிப்பதற்காக வந்திருக்கக்கூடியவர் தான் யார் என்று பார்க்கும்போது இந்த தாவீது பிரியமானவர்களே. பிரியமான சகோதரர்களே, இதை நாம் ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டோம். நான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற, ஒரு பெரிய பதவியில இருக்கிற, ஒரு பதவியில நான் இருக்கும்போது என்னுடைய பதவியோ என்னுடைய ஸ்தானத்தை ஒருத்தர் பறிக்கிறதுக்காக என் வாழ்க்கையில ஒரு போட்டியா வராருனாக்கா, அதை நான் என்ன செய்ய மாட்டேன்னாக்கா, நிச்சயமாக ஒருபோதும் நான் அதை அனுமதிக்க மாட்டேன். ஆனால் யோனத்தான் கொண்ட அன்பின் நிமித்தமாக தன்னுடைய போட்டியாளருக்கு அவர் காண்பித்த ஒரு ஆழமான ஒரு நட்பு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப், டீப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் இஸ் ரைவல், தன்னுடைய போட்டியாளருக்கு அவர் காண்பித்ததான் இந்த பரஸ்பர அன்பு குறித்து நம்ம பார்க்கும்போது பிரியமான சகோதரர்களே, யோனத்தான்கிட்ட நம்ம பார்க்கலாம். பிரியமான சகோதரர்கள், இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய அன்பு எல்லாம் நாம் பார்க்கும்போது சுயநலத்தை அடிப்படையாக கொண்டுதான் அன்பு என்ன செய்கிறோம், வளரும் பிரியமான. இப்போ நம்ம யாருக்கிட்டையாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவோம்னாக்கா, அவர்கள்கிட்ட நமக்கு ஏதாவது நன்மை இருந்தால் தான் அவங்களுடைய நட்பை நம்ம தொடர்வோம். அவங்களால எனக்கு ஒரு நஷ்டமோ, அவங்களால எனக்கு ஒரு கேடு நடக்குது என்றால் நிச்சயமாக அந்த நட்பு அங்கே முறிந்து போயிடும், அந்த நட்பு தொடராது. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியமான சகோதரர்களே,
அதற்கான ஒரே காரணம் சுயநலம்தான். சுயநலம்தான் அடிப்படையாக இந்த உலகத்துல நட்புக்கு ஒரு காரணமாக இருக்கு. ஆனால் யோனத்தானுடைய நட்பை குறித்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நட்பு கிடையாது. பிரியமான சகோதர சொல்லி, இப்போ என்னுடைய நன்மைக்கு ஏதாவது பங்கம் விளைக்கக்கூடிய நண்பராக எனக்கு இருந்தார்னாக்கா நிச்சயமாக அவரை அவருடைய நட்பை நான் முறித்துக் கொள்வேன். அதே போலதான் இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமான சகோதர சொல்லி. அதாவது இங்கே சகோதரர் சொல்லும் போது, ஆனால் பரிசீலனை உள்ள சந்தர்ப்பத்தில் சுயநலம் நட்புக்கு எதிராக செயல்படும். செல்ஃபிஷ்னஸ் எனக்குரிய ஒரு சுயநலம் தான் ஒருவேளை நட்புக்கு எதிராக என்ன செய்யும், செயல்படும். அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம நல்ல நண்பர்களாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா, என்னுடைய சுயநலத்தில் அவர் தலையிடுவாரோ இல்லை என்னுடைய சுயநலத்தில் அவர் கை வைப்பார் என்றால் அந்த சமயத்துல இந்த என்கிட்ட இருக்கக்கூடிய சுயநலம் அந்த நட்பை என்ன செய்துவிடும், முறித்து போடும். அந்த நட்பை ஒரு ஆர்வமற்ற அப்படிப்பட்ட ஒரு நட்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு உதாரணமான, அதாவது ஒரு ஆர்வமற்ற அன்புக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் என்பதாக சகோதரர் இங்கே சொல்றோம். பிரியமான சகோதரர்களே, நம்ம இங்கே பார்க்கும்போது தாவீது இந்த இடத்துல என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா வருகிறார். தாவீது யோனத்தானுக்கு ஒரு போட்டியாக வருகிறார். எந்த அளவுக்கு என்று பார்க்கும்போது ஒரு வெற்றி நடை போட்டுக்கொண்டு உள்ளே நுழைகிறார். பிரியமான சகோதரர்களே, தாவீதுடைய முதல் ஒரு நுழைவு நாம் பார்க்கும்போது, அதாவது எந்த அளவுக்கு வரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரு புகழ்ச்சியோடு இங்கே உள்ள நுழைகிறார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல வசனம் வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 6-7 வாசிங்க சிஸ்டர். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று முறையாக பாடினார்கள். பாருங்க பிரியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தாவீது எப்படி உள்ளே வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பிரியமான சகோதரர் ஒரு பெரும் வெற்றி நடை போட்டு உள்ள நுழைகிறார். அதாவது அவருடைய வெற்றி, அவருக்கான ஒரு மரியாதை எந்த அளவுக்கு உயர்ந்துச்சுன்னு பார்க்கும்போது, அவரு தாவீதை கோலியாத்தை கொன்று, அந்த பெலிஸ்தனை கொன்று அவர் ஊருக்குள்ள நுழையும் போது இஸ்ரேல் இருந்த ஸ்திரீகள் எந்த அளவுக்கு என்றால் பாருங்க பிரியமானவர்கள், இங்கே வசனம் சொல்லுகிறது, சகல பட்டணங்களிலும் இருந்து, இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சத்தமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் பிரியமான சகோதரர் சொல்லு, மேலதாளத்தோடு கூட அவர் வரவேற்கிறாங்க. தாவீதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆர்ப்பரிப்பு என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த ஸ்திரீகள் பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி முறையாக பாடினார்கள். பிரியமான சகோதரர் சொல்லி அவரை ஒரு பிரபலமான ஒரு சிலையாக இங்கே அவரை மாற்றுகிறது. சகோதரர் இப்படிதான் இங்கே சொல்லும் போது, தாவீதை எப்படி ஒரு ஊருக்குள்ள ஒரு சிறந்த நபர் ஒருத்தர் இருந்தாருனாக்க என்ன செய்வாங்க, அவருக்கு சிலை வைப்போம். உதாரணத்துக்கு பார்க்கும்போது இப்போ எப்படி நம்ம அம்பேத்கருடைய சிலை அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ தாவீது இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சிலையாக அவர் அங்கே காணப்படுகிறார். அது எந்த அளவுக்கு என்றால், யோனத்தானுடைய இடத்தை அவருக்கு என்ன செய்றார், அவருக்கு உயர்த்தி இருக்கு. எல்லா ஜனங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்கன்னு பார்க்கும்போது பிரியமான சகோதரர் சொல்லி, அதாவது தாவீதின் ஒவ்வொரு முன்னேற்றமும் சவுலின் வாரிசாக யோனத்தானை பெறுவதற்கு பதிலாக மக்கள் அவரை தயார்படுத்துவதாகும். யோனத்தானுக்கு பதிலாக யாரை ராஜாவை ஏற்படுத்தலாம், சவுலுக்கு அடுத்த வாரிசாக, அவருடைய ராஜ்யத்தின் அடுத்த ஒரு சிங்காசனத்தில் ஏறக்கூடிய ராஜாவாக தாவீதை ஏற்படுத்தும் அளவுக்கு அவரை உயர்த்தி இருக்கு பிரியமானவர்கள். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தாவீதும்
யோனத்தானுடைய ஒரு பார்வை நம்ம எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஒரு புகழ்ச்சி தாவீதுக்கு கிடைச்சதான இந்த ஒரு மரியாதை, இந்த ஒரு கணம், அதாவது இங்கே ஸ்திரீகள் அவரை உயர்த்தி பாடினது, இந்த 2 பேரும் அதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? ராஜாவாகிய சவுல் அதை எப்படி எடுத்துக்கொண்டார், யோனத்தான் அதை எப்படி பார்த்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, பிரியமானவர்களே, இந்த ஒரு சம்பவத்தை, அதாவது தாவீதை இந்த ஸ்திரீகள் பாடின இந்த ஒரு சம்பவத்தை 2 பேர் எடுத்துக்கொண்டது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று எதிர்மாறாக இருந்துச்சு, ஆப்போசிட். சவுல் எப்படி எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, சவுல் அதை பார்த்து அவர் மேல் பொறாமை கொண்டார், அவர் மேல் கோபம் கொண்டார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். வாசிப்போம். 18ஆம் அதிகாரம், அதே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 16,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி. அடுத்த வசனம் படிங்க. அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகராய் பார்த்தான். பாருங்க பிரியமான, நாம் பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவர் மிகுந்த எரிச்சல் அடைந்தான். எந்த அளவுக்கு சவுலுக்கு தாவீது மேல ஒரு எரிச்சலையும் பொறாமையும் கோபத்தை ஏற்படுத்தது என்று பார்க்கும்போது, தாவீதுக்கு 16,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்குது என்று சொல்லி, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காமக்காரமாய் பார்த்தான். அதாவது அவரை கோபமாக பொறாமையாக பார்த்தார். ஆனால் பிரியமான சகோதரர்களே, யோனத்தானை குறித்து இங்க பாருங்க. யோனத்தான் இப்போ தாவீது முக்கியமா இந்த இடத்துல கோபப்பட வேண்டியவர் யாரு, எரிச்சல் அடைய வேண்டியவர் யாரு என்று சொன்னால், சவுலை விட தாவீது தான், யோனத்தான் தான் மிகுந்த அவர் மேல் எரிச்சலாக வேண்டும். ஏனென்று பார்க்கும்போது தாவீது போட்டியாக வந்திருக்கிறது யோனத்தானுடைய ஸ்தானத்துக்கு தான், யோனத்தானுடைய பிடிப்பதற்காகத்தான் தாவீது இங்கே போட்டியாக வந்திருக்கிறாரு. ஆனா எரிச்சல் அடைய வேண்டியவர் யாருன்னு முக்கியமா நாம் பார்க்கும்போது யோனத்தான். ஆனால் யோனத்தான் அதற்கு எதிர்மாறாக தன்னுடைய போட்டியாளரை என்ன செய்தாராம், அவர் நேசித்தார். தன்னுடைய போட்டியாக வந்திருக்கக்கூடிய தாவீதை என்ன செய்திருக்கிறார், நேசித்திருக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, தன்னுடைய முதல் சந்திப்பிலேயே தன்னுடைய ஆயுதங்களை எல்லாவற்றையும் தாவீதுக்கு என்ன செய்றார், அவர் கொடுக்கிறார். அதிலே 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். 18 சாப்டர் 4th verse, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். பாருங்க பிரேமான சகோதரர்களே, தன்னுடைய முதல் தன்னுடைய போர் ஆயுதங்கள், அவர் அணிந்திருந்த அந்த நீதிமன்ற சால்வை, அதாவது அவருடைய அந்த ராஜ சமூகத்தில் பிரவேசிப்பதற்கான ஒரு ஆடைகள், ராஜ சமூகத்துல பிரவேசிப்பதற்கான அந்த ஆடைகள், அவருடைய சால்வை, அவருடைய வில், அவருடைய கச்சை என்று பார்க்கும்போது இந்த பெல்ட் பிரியமானவர்களே, அது கூட யாருக்கு கொடுக்கப்படும் என்றால் போர் வீரர்களுக்கு பெல்ட் கொடுப்பாங்க. எப்படி கராட்டேல நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் பெல்ட், இப்படி பல தரப்பட்ட கச்சைகள் இருக்கு இல்லைங்களா, பிளாக் பெல்ட், ரெட் பெல்ட், எல்லோன்ட்டு. இந்த மாதிரி அந்த ஒரு இதுல கூட நீங்க பார்க்கும்போது ராஜாக்கள் காலத்துல கூட ஒரு போர்ல வெற்றி பெற்று வரும்போது அவங்களுக்கு கச்சை கொடுப்பார்கள். பிரியமான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய கச்சை நம்ம பார்க்கும்போது யோனத்தான் தன்னுடைய முதல் சந்திப்பிலே அவருக்கு தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு குணம் படித்தவங்க இந்த உலகத்துல இருப்பாங்களா என்பது மிக ஆச்சரியமானதாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்கும்போது இன்னைக்கு உலகமே எதுல தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டி மனப்பான்மையில தான் போயிட்டு இருக்கு. காம்படிஷன், ஒரு சிறிய ஒரு தொழிலேருந்து எடுத்து எல்லா இடத்துலையும் பிரியமானவர்களே, அரசியலும் சரி, மதத்திலும் சரி, இன்னைக்கு வீட்லையும் சரி, எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி. தனக்கு போட்டியாக வரக்கூடியவங்களை எப்படி பார்ப்பார்கள் என்று பார்க்கும்போது
எல்லோரும் தனக்கு போட்டியாக வரக்கூடியவங்களை அவங்க பகைப்பார்கள், வெறுப்பார்கள், எதிர்ப்பார்கள். ஆனால் யோனத்தான் அதற்கு மாறாக தன்னுடைய போட்டியாக வந்தக்கூடியவர் என்ன செய்யறான்னு பார்க்கும்போது அவர் நேசித்தார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதில் யோனத்தானுடைய அன்பை நம்ம என்ன சொல்லலாம் என்று சொல்லி பார்க்கும்போது, யோனத்தானுடைய அன்பு ரொம்ப தூய்மையான ஒரு அன்பு, ஒரு பியூர் லவ், பியூரஸ்ட் அண்ட் ட்ரஸ்டஸ்ட் ஆஃப் லவ். அதாவது நம்பிக்கைக்கும் தூய்மைக்குமான ஒரு அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால இது யோனத்தான் உடைய அன்பை குறித்து நம்ம சொல்லணும், ஒரு அழகான ஒரு விளக்கமாக இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி பியூரஸ்ட் அண்ட் ட்ரூவஸ்ட் லவ் ஆஃப் லவ். அதாவது ஒரு அன்பின் ஆழமான விளக்கமாக இருக்கு, ஒரு தூய்மைக்கும் ஒரு உண்மைக்குமான ஒரு அன்பு பிரியமானவர்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு உண்மையும் தூய்மையும் கலந்திருக்கக்கூடிய ஒரு அன்பு இது. நிச்சயமா அநேகர்கிட்ட ஒரு உண்மை இருக்கும், தூய்மை இருக்காது. தூய்மை இருந்தால் அன்பு உண்மை இருக்காது. ஆனால் ஒரு உண்மையான நண்பன், அவனுடைய அன்பு ஒரு தூய்மையானது என்று சொல்லி பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு அன்பை பார்ப்பது ரொம்ப ஆச்சரியமான ஒன்றாக இருக்கு. பிரியமான சகோதரர்களே, தொடர்ந்து அலெக்சாண்டர் ஒயிட் என்பவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சகோதரி இங்கே குறிப்பிட்டு இங்கே சொல்லுகிறார். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவாக நேசித்தார் என்று நான் படித்திருந்தால் ஒரு முறை மட்டும் நான் அதை மிகப்படுத்தியதாக கடந்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் மீதமுள்ள கதையை மீண்டும் படிக்கும்போது நான் சொன்னேன், புனித எழுத்தாளர், இவை அனைத்திலும் நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீர்கள், மேலும் இந்த மிகப்படுத்தலை பேசவில்லை. அதாவது என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இந்த அன்பு பிரியமானவர்களே ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டது கிடையாது, ஒரு ஃபிகரேட்டிவாக பேசப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. லிட்ரலாகவே, சொல்லர்த்தமாகவே தாவீதுடைய யோனத்தானுடைய அன்பு இருந்தது பிரியமானவர்கள். ஒரு அடையாளமானது கிடையாது. ஓகே, அதான் இங்கே அவரும் எழுதுவதை சகோதரி இங்கே குறிப்பிட்டு சொல்றாரு. தொடர்ந்து பிரியமான சகோதரர்களே, தாவீதுடைய அன்புக்கு இருவருடைய அன்பான நட்பின் அடிப்படை என்னவாக இருந்துச்சு? பேசிஸ் ஆஃப் தி லவ்விங் ஃப்ரெண்ட்ஷிப். இவங்களுடைய அன்பான நட்பின் அடிப்படை என்னவாக இருந்துச்சு என்று சொல்லி தொடர்ந்து நாம் பார்க்கும்போது பிரியமான சகோதரர்களே, அதில் இந்த அன்பை குறித்து பார்க்கும்போது இது ஒரு அதிசயமா ஏதோ இதுவா வந்த ஒரு அன்பு கிடையாது. அதாவது என்ன சொல்லலான்னு பார்க்கும்போது நாங்கள் மேஜிக் மாதிரியோ இல்லை ஒரு அதிசயமாக வந்தக்கூடிய ஒரு அன்பு கிடையாது பிரியமானவர்கள். அதாவது ரெண்டு பேருடைய ஒரு செட் அண்ட் காம்பினேஷன், அதோடைய ஒரு விளைவு தான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்ததான ஒரே விதமான ஒரு சில குணங்கள் தான் இப்படிப்பட்ட அன்பு ரெண்டு பேருக்கு நேரிடுவதற்கான ஒரு விளைவாக இருக்கு பிரியமானவர்களே. அதான் சொல்றாங்க, ரிசல்ட் ஃப்ரம் தி சர்டன் காம்பினேஷன்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது சில சேர்க்கைகளின் விளைவு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, அவங்களுடைய அன்பு பற்றி தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அது ரொம்ப அதாவது மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அன்பாக இருந்திருக்கு. ரொம்ப பலமுள்ளதாக கூட இல்லைனாக்கா சில விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. நம்ம கூட யாருக்கிட்ட நம்ம அன்பு கூறுவோம், இல்லை யாரை நம்ம நேசிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு சில விஷயங்கள், ஒட்டுமொத்தமாக இல்லைன்னா கூட ஏதோ ஒரு சில விஷயம் நம்மளை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் பிரியமானவர்களே, ஈர்த்து இருக்கும். ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்ம ஈர்த்து இருக்கும். அப்படிப்பட்டவங்களை தான் நம்ம என்ன செய்வோம்னாக்கா நேசிப்போம். நேசிப்பதற்கு ஒரு ஈர்ப்பு ரொம்ப அவசியமாக இருக்கு. ஒரு ஈர்ப்பு ரொம்ப அவசியமாக இருக்கு. அப்படிப்பட்ட அநேகமான ஈர்ப்பு தாவீதுகிட்டையும் யோனத்தான்கிட்ட காணப்பட்டிருக்கும் இந்த ஒரு அன்புக்கு. அதனால பிரியமான சகோதரர்களே, அதில் நம்ம பார்க்கும்போது ஒளிக்கும் இருளுக்கு என்ன இருக்காது, ஒரு சம்பந்தம் இருக்காது. இருள் ஒளி என்ன செய்யாது, நேசிப்பது கிடையாது. பாருங்க, நம்ம ஒருத்தரை ஏன் நேசிக்க மாட்டேங்கிறோம், ஏன் நம்மள ஒருத்தர் நேசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குள்ளும் ஒரே விதமான தன்மை இருக்கணும். ஆப்போசிட் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா, எதிர்மாறான ஒரு குணம் இருந்தால் நம்ம அவங்களால என்ன பண்ண முடியாது, நம்ம அவங்கள நேசிக்க முடியாது பிரியமானவர்களே. அதான் இங்க சொல்றாரு, எப்படி இருள் ஒளியை நேசிக்காதோ இல்லை ஒளி இருளை விரும்புவதில்லையோ
அப்படியே எதிர்மாறான குணம் உள்ளவங்களாக இருந்தா நிச்சயமா அவங்களோடு நம்மளால நட்பு கொள்ள முடியாது. அதில் தாவீதுக்கு யோனத்தானுக்கு இப்படிப்பட்ட ஒரு நட்புக்கு காரணமாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இருவருக்குள்ளும் ஒரே போன்ற ஒரு ஒத்துமையான குணங்கள் தான் இதற்கு உன்னதமான ஒரு காரணமாக இருந்திருக்கு. அன்பு. அதாவது இரு நண்பர்களும் உயர்ந்த லட்சியம் கொண்டிருக்கிறாங்க. பிரியமான லட்சியங்கள். என்ன லட்சியம் இருவருக்குள்ள இருந்திருக்கு என்று சொல்லி நம்ம ஒட்டுமொத்தமா நாம் பார்க்கும்போது, என்ன லட்சியம் இங்க 2 பேருக்குள்ள காணப்பட்டது என்றால், இருவரும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. தங்களுக்கு நேரிட்டதான அதான் நாம் பார்த்த முன்னமே 2 பேருக்குமே தேவன் மேல் அன்பும் நம்பிக்கை இருந்துச்சு. 2 பேருமே போர் செய்வர்கள். இருவருமே ஒரு சிறந்த வீரர்களாக இருந்திருக்கிறாங்க. பாருங்க 2 பேருமே ஆர்மில இருந்து நம்ம கூட அதாவது ஒரே ஜாப்ல இருந்தோம்னாக்கா, ஒரே லைன்ல இருந்தோம்னாக்கா அவங்களோட என்ன செய்யும், நமக்கு நட்பு ஏற்படும் இல்லைங்களா? இப்போ நானும் ஒரு குறிப்பிட்ட வேலை செய்கிறவனாகவும் என் நண்பரும் அவர் இருக்கும்போது அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதுல 2 பேருமே சிறந்த போர் வீரர்கள். 2 பேருமே அதை காட்டிலும் மேலான ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே, 2 பேருமே ஸ்பிரிச்சுவலி 2 பேருமே ஆவிக்குரிய நண்பர்களாக இருந்திருக்கிறான். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். பிரியமானவர்களே, இது அசைக்க முடியாது. ஆவிக்குரிய உண்மையாகவே நானும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நண்பரும் தேவன் மேல் அதே தேவனை நம்பி இருக்கிறாங்கோ, என்னை போலவே அவரும் அசையாத தேவன் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறார் என்றால் பிரியமானவர்களே, அந்த அன்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உறுதிப்படும், அது ஸ்ட்ராங் ஆகும். அதுதான் முக்கியமான லட்சியம். 2 பேருக்குள்ள இருந்த உயர்ந்த லட்சியங்கள் என்னன்னு பார்க்கும்போது, இருவருமே தேசப்பற்றும் தேவன் மேல் அன்பு கொண்டவர்களாக இருந்தபடினால்தான் இவங்களுடைய அன்பு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அன்பு காணப்பட்டிருக்கு. நம்ம மத்தியில ஏன் இப்படிப்பட்ட ஒரு நட்பு ஏற்படுறதில்ல என்று சொல்லி பார்க்கும்போது பிரியமானவர்களே, அதாவது இவங்க 2 பேரும் ஒரே டைம் பீரியட்ல இருந்திருக்கிறாங்க. ஒரே காலகட்டத்தில் இருந்ததுனால இந்த 2 பேருமே சந்திச்சிருக்கிறாங்க. சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒன்றாக இருக்கு. இப்ப நம்முடைய காலகட்டத்திலேயோ இல்லை நம்ம இருக்கிற நேரத்திலேயோ அப்படிப்பட்ட என்னை போல ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா அது இருக்காது. இந்த வேற காலங்கள் அப்படிப்பட்டவங்க வரலாம். ஆனா இவங்க 2 பேருமே ஒரே டைம் பீரியட்ல இருந்ததுனால இவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது அந்த ஒரே உயர்ந்த லட்சியம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதாவது இருவரும் தேவன் மேல் பற்றுதல், அன்பு, பக்தி உள்ளவராக இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆகல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அன்புக்கான இந்த ஆழமான நட்புக்கான ஒரு அடிப்படை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன அடிப்படை? இவங்களுடைய பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய நண்பர்கள், இருவரும் தேவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவங்களாக, 2 பேருமே எந்த நேரத்திலும் தேவனை உயர்த்தக்கூடிய ஒரு குணமுடையவர்களாக இருந்திருக்கிறது தான் இவனுடைய நட்புக்கான ஒரு காரணமாக இருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே. சரி, பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கும்போது, யோனத்தானுடைய விஷயத்துல நாம் பார்க்கும்போது, யோனத்தான் கர்த்தருக்கு பயபக்தி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் போட்டி உணர்வை என்ன செய்திருக்கிறார்னு பார்க்கும்போது அவர் தவிர்த்திருக்கிறார். அதாவது போட்டின்னு வரும்போது நம்ம என்ன செய்வோம், நம்ம போட்டி போடுவோம், நீயா நானா என்று சொல்லி போட்டி போடுவோம். ஆனா யோனத்தான் அதை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு குணம் உள்ளவராக இருந்திருக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, யாராவது நமக்கு போட்டியா வரக்கூடியவங்களை நம்ம பாராட்டுவோமா, போற்றுவோமா, அவங்களை என்கரேஜ் பண்ணுவோமா? எனக்கு சரிசமமா வந்துட்டு இருக்கிறார் இப்போ, இல்லைனாக்கா என்னுடைய ஜூனியரா இருக்கிறாரு, என்னுடைய ஜூனியர் அவரு, எனக்கு ஜூனியரா இருந்தவர் இப்ப என்ன செய்யறாருன்னா என்னுடைய ஸ்தானத்தை இப்போ அவர் எடுக்கிறாரு, என் லெவலுக்கு ஆகிறாரு, அவர் வளர்றாரு. அந்த அப்படிப்பட்ட நேரத்துல நான் அவரை போற்றி, அவரை ஊக்குவித்து, அவரை என்கரேஜ் பண்ணி, அவரை ஊக்குவித்து, அவரோட கூட நான் அவரை உயர்த்து, அவரை நான் என்ன செய்வேன், போற்றுவேனான்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு சோதனை நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுனாக்கா நம்ம தடுமாறுவோம்.
நிச்சயமா நம்முடைய ஜூனியரோ இல்லை மற்ற யாரோ நம்முடைய ஸ்தானத்துக்கு வரும்போது இல்லை அவங்க நல்ல செயல்களை செய்யும்போது நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணவோ அவங்களை போற்றவோ அந்த சந்தர்ப்பத்தில் செய்ய மாட்டோம். ஆனால் தாவீது என்ன செய்து, யோனத்தான் என்ன செய்துக்கிறார் பார்த்தீங்கன்னா, அவரை போற்றுறார், அவர் என்கரேஜ் பண்றார், பிரியமானார், ஊக்குவிக்கிறார். இதுதான் நம்ம என்ன செய்யலாம், உறுதியாக நம்பலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு போட்டியாளர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வச்சுக்க முடியுமா? அது இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு அன்பு ஒரு நட்பு வச்சுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, நிச்சயமா முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கான காரணம் இதுதான். இதை நம்ம உறுதியா சொல்லலாம். யோனத்தான்கிட்ட இருந்துச்சு போட்டி உணர்வை, அதாவது போட்டி மனப்பான்மை என்ன செய்யணும், தவிர்க்க வேண்டும். நிச்சயமாக இன்னைக்கு யோனத்தானை குறித்து நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா, நிச்சயமா அவருடைய குணம் இன்றைய வரைக்கும் நம்மளை பேச வைக்குது. அவர்கிட்ட காணப்பட்டதான் அந்த உயர்ந்த குணம் இன்னைக்கு வேதாகமத்துல ரொம்ப ஆச்சரியமாக எழுதப்பட்டிருக்கு. தாவீது இதை குறித்து மிக ஆச்சரியமாக பேசியிருக்கிறார், பிரியமானவர்களே. அதை வாசிப்போம். 2 சாமுவேல் 1 அதிகாரத்துல, 2 சாமுவேல் 1 அதிகாரத்துல தாவீது யோனத்தானுடைய அன்பை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அவருடைய நட்பை பற்றி சொல்றாரு. 2 சாமுவேல் 1 அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ரெண்டு சாமுவேல் 1 அதிகாரம் 24ஆம் வசனம். 26 படிங்க சிஸ்டர். 26. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. பாருங்க பிரியமான சகோதரர்களே, தாவீது யோனத்தான் மரித்த பிறகு சொன்னதான வார்த்தை இது. என் சகோதரனாகி யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய், வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. அதாவது ஆச்சரியமாக இருந்திருந்தார். என்னன்னாக்கா, இப்படியும் ஒருத்தரை சிநேகிப்பாங்களா, இப்படியும் ஒருத்தரை சிநேகிப்பாங்களான்னு சொல்லும் அளவுக்கு ஆச்சரியமான ஒரு சிநேகம். அதாங்க சொல்றாரு, உன் சிநேகம் ஆச்சரியமா இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமா இருந்ததுன்னு சொல்றார். ஸ்திரீகளின் சிநேகம் அப்படின்றார். பிரியமானவர்களே, எப்படி ஒரு பாய்க்கு ஒரு ஒரு பையனுக்கு ஒரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி இன்பமா இருப்பாங்களோ அப்படி இருந்திருக்கிறாங்க சொல்றான். அவன் பார்த்துருப்பான். காதலர்களை நாம் பார்க்குறோம் பிரியமானவர்கள், லவ்வர்ஸ், காதலர்கள் பார்க்கும்போது அவங்களுடைய உலகமே நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய யோசனைகள், அவங்க மனசுல எல்லாமே அவங்க தான் நிறைஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த காதலிக்கக்கூடிய நேரத்துல அவங்க தனி ஒரு உலகத்திலே இருப்பாங்க, ஒரு இன்பமான ஒரு இதுல தான் இருப்பாங்க பிரியமான சகோதரர்களே. அதை இங்க சொல்றாருங்க. அதாவது ஒரு ஸ்திரீயுடைய ஒரு இன்பத்தை பார்க்கிலும் ஸ்திரீகளுடைய சிநேகத்தை பார்க்கிலும் அதிகம் என்று சொல்லி தாவீது யோனத்தானுடைய சிநேகத்தை குறித்து பேசுறார். பாருங்க பிரியமான சகோதரர்களே, இதை அவருடைய நட்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்பதை குறித்து நம்ம இங்கே தொடர்ந்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. அகல யோனத்தான் கிட்ட காணப்பட்டதான நட்பு தன்னுடைய போட்டியின் ஆவிக்கு ஒரு தடையாக இருந்திருக்கு. பிரியமான சகோதரர்களே, இதை நம்ம இங்கே பார்க்கும்போது தெய்வீக சித்தம் மற்றும் நியமங்களின் அத்தகைய பாராட்டு அனைத்தும் நட்புக்கு உதவியாகவும் போட்டியின் அனைத்தும் ஆவிக்கும் தடையாக இருக்கு. அதாவது தேவனுடைய பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது நிச்சயமாக அவங்க போட்டி மனப்பான்மை உள்ளவங்களாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அதான் போட்டியின் அனைத்து ஆவிகளுக்கும் அது தடை செய்யக்கூடியதா இருக்கும். இது ஒரு அதாவது என்ன சொல்லனாக்கா, இது ஒரு கிறிஸ்துவ குணலட்சணம் பிரியமானவர்களே. யோனத்தான்கிட்ட காணப்பட்ட இந்த ஒரு நட்பு, இந்த குணம் என்ன ஒரு குணம் அப்படின்னு பார்க்கும்போது
ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர் என்று என்ன பண்ணலாம், அதை நம்ம சொல்றோம். ஒரு கிறிஸ்துவ குணலட்சணம் கொண்டவராக இருந்திருக்கிறான்ட்டு யாரா நம்மால ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி சகோதரங்க எழுதுறார். மிகவும் மதிப்புமிக்க உயர்வாக இருக்கும் என்பதை யார் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதாவது புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் காண்பிக்கக்கூடிய ஒரு அன்பு யார் காண்பித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது யோனத்தான்குள்ள காணப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய பரிசுத்தவான்களிடத்துல காணப்படக்கூடிய அன்பு யாருக்கிட்ட காணப்பட்டிருக்கு என்றால் யோனத்தான் கிட்ட காணப்பட்டிருக்கு என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இங்கே காணப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஒரு தலையீடு, ஒரு தேவன் அவருடைய தலையீடு இந்த சம்பவத்துல காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு குணங்களை படைத்தவங்களை இந்த பூமியில தேவன் என்ன செய்திருக்கிறார், அவங்களை படைச்சிருக்கிறார். நம் அனைவருக்கும் ஒரு உதாரணமாக வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு எக்ஸாம்பிள்ஸ், இப்படிப்பட்ட ஒரு நட்பு நமக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம் அனைவருக்கும் ஒரு உதாரணமாக இது காணக்கூடியதாக இருக்கு. பிரியமான சகோதரர்களே, இது என்ன செய்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோனத்தானுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள என்ன ஒரு தூண்டுதலை இது ஏற்படுத்துது என்று சொல்லி பார்க்கும்போது நாம் கூட மற்றவரிடத்துல அன்பையும் சாந்தத்தையும் இரக்கத்தையும் நாம காட்டுவதற்கு அது நம்ம என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மை தூண்டுகிறது. பிரியமானவர்களே, அது நம்மை தூண்டுகிறது. நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை என்ன செய்து உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நிச்சயமாக நாம் தேவனுடைய ஒரு ஆவி உள்ளவர்களாக இருக்க வாய்ப்பு கிடையாது. யோனத்தானுடைய வாழ்க்கையை நம்ம அவர்கிட்ட காணப்பட்ட இந்த ஒரு குணம் நம்மள என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மை கூட அது என்ன செய்து தூண்டுது. மற்ற இடத்துல நாம் கூட அன்பும் ஒரு இரக்கத்தையும் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை தூண்டக்கூடியதாக இது இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யலாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அகல சந்தேகத்திற்கிடமின்றி இது யோனத்தானின் அன்பின் நல்ல அடிப்படையாக இருந்தது. நம்ம டவுட்டே பட தேவையில்லை, சந்தேகப்படவே அவசியமே இல்லை. யோனத்தான் கிட்ட காணப்பட்டதான இந்த அன்பு மற்றும் சந்தேகத்துக்கு இடமின்றி இது பலனளிக்கும் ஒரு மண்ணாகும். இதன் மூலம் தேவனின் மக்கள் மத்தியில் அனைத்து சரியான அன்பும் உருவாகும். பிரியமான சகோதரர்களே, இந்த சம்பவம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாயில், ஒரு ஃப்ரூட்ஃபுல் சாயில், அதாவது ஒரு நல்ல நிலம் விளையணும், ஒரு நல்ல ஒரு பலன் விளைய வேண்டுமானால் அதற்கு மண் நன்றாக காணப்படணும். அந்த மண் நல்ல மண்ணா இருந்தாச்சுனாக்கா அது நல்ல ஒரு விளைச்சல் என்ன செய்யும், அது தரக்கூடியதாக இருக்கும். ஆகையில இந்த யோனத்தானுடைய இந்த குணம், அன்பின் நல்ல அடிப்படையான அந்த குணம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு மண்ணாக இருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய, நிச்சயமா இந்த யோனத்தானுடைய ஒரு குணத்தை ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இது நமக்குள்ள என்ன செய்யும் பார்க்க பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு விளைச்சல் என்ன செய்யும், நல்ல குணங்களின் விளைச்சலை அது விளைவிக்கக்கூடியதான ஒன்றாக இருக்கு. பிரியமான சகோதரர்களே, அகல தொடர்ந்து நாம் பார்க்கும்போது பிரியமான சகோதரர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதான கட்டளை கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. பிரியமான சகோதரர்களே, முதலாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால்தான் இப்படிப்பட்ட அன்பு வருவதற்கு காரணமாக இருக்கும். எப்படி இந்தப்பட்ட அன்பு வந்துச்சு யோனத்தான் கிட்ட நம்ம யோசிக்கும் போது வேற ஒன்றும் இல்லை, யோனத்தான் தேவனை அன்பு கூர்ந்தார். தேவனை எப்படி அன்பு கூர்ந்தார் என்றால் தேவனை முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்தால்தான் மற்றவர்களே நம்மால் அன்பு கூற முடியும். பிரியமானவர்களே, அதுக்கு இணையான கட்டளை தான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது கட்டளை பார்த்தீங்கன்னா நாம் முதலாவது தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாம் அவருடைய சிருஷ்டிகள் ஆகிய அவருடைய படைப்புகளை நம்ம என்ன செய்வோம்,
நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதுதான் யோனத்தானுக்கு தாவீது மேல இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அன்புக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோனத்தான் கிட்ட இருந்த தேவன் மேல இருந்த அன்பு. இதாங்க பேஸ். பிரியமானவர்களே, நாம் தேவனை முழு இதயத்தோடு நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் கண்டிப்பாக நாம் மற்றவர்களையும் நாம் என்ன செய்வோம்? நேசிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகல பிரியமான சகோதரர்களே, இதுதான் ஒரு பிரதானமான ஒன்றாக இருக்கு. வேதாகம் முழுவதுமாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, த பிரைம் சுப்ரீம் லவ் ஆஃப் காட். இது நம்ம கிட்ட என்ன செய்யப்பட வேண்டும் என்று பார்க்கும்போது, நம்ம கிட்ட காணப்பட வேண்டியது. அது மாத்திரமல்ல, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கொடுத்ததான ஒரு கட்டளை. யோவான் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசுக்கு சொல்லும்போது சொல்வாரு, நான் உங்களுக்கு ஒரு புதிதான ஒரு கட்டளையை கொடுக்கிறேன்றார். A new commandment, a new commandment I will give unto you. என்ன அது? ஒரு புதிய கட்டளை என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புதிய கட்டளையாக இருக்கு. யோவான் 15ஆம் அதிகாரத்துல வசனம் வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 12. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. பாத்தீங்களா பிரியமான சகோதரர்களே, என்ன ஒரு கற்பனை போது, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. பிரியமான சகோதரர்களே, ஆண்டவருடைய கட்டளை கூட யோனத்தான் நமக்கு என்ன பாடங்களை தருகிறார்? யோனத்தான் நமக்கு என்ன பாடத்தை தருகிறார் என்றால், யோனத்தான் காணப்பட்ட ஒரு உயர்ந்த குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு. அதாவது தீவிர அன்பு கொண்டவரா, தீவிரமாக மற்றவர்களை அன்பு செய்யக்கூடிய ஒரு குணம் படைத்தவராக யோனத்தான் இங்கே காணப்பட்டிருக்கிறார். அதான் நம்ம இங்கே யோனத்தான் கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு அன்பு. பிரியமானவர்களே, அதான் இங்க பார்க்கும்போது ஜோனத்தான் லவ் அப்ராக்சிமேட்லி திஸ் கிறிஸ்டியன் லவ். அதாவது யோனத்தானுடைய அன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ அன்புக்கு ஒரு நிகராக இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சாக்ரிஃபைசிங் லவ். அதாவது தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய சுய விருப்பங்களை, தன்னுடைய சுய நன்மைகளை என்ன செய்து தியாகம் செய்யக்கூடிய அன்பு. பிரியமானவர்களே பாருங்க, அதாவது தாவீதுக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றார். அவரு கூட சவுலை போல என்ன பண்ணிருக்கலாம்னாக்கா தாவீதுக்கு எதிர்த்து நின்று இருக்கலாம். சவுல் எப்படி தாவீதை கொலை செய்ய துடிச்சாரோ அந்த மாதிரி யோனத்தான் கூட என்ன செய்திருக்கலாம்? தொடர்ந்து தாவீதை என்ன செஞ்சிருக்கலாம்? அவரும் கொல்ல துடிச்சிருக்கலாம். ஆனா தனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய ஸ்தானத்தை தாவீது எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, அது சாக்ரிஃபைஸ் பண்றான். பிரியமான சகோதரர்களே, அதுதான் இன்றைக்கு நாம் கூட காண்பிக்கக்கூடிய ஒரு அன்பு என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். நாம் கூட நம்முடைய சகோதரர்களை அன்புக்குற நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அதான் இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமான. அதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை என்னன்னு பார்க்கும்போது அதிலே யோவான் 15:13 வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. பாத்தீங்களா? இதுதாங்க யோனத்தான். என்ன அன்புன்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதாவது தன்னுடைய ராஜ்யபாரத்தையே அவர்கிட்ட என்ன செய்யறார்? ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய கௌரவத்தை கூட நஷ்டப்படுத்திட்டு என்ன செய்யறான்னு பார்க்கும்போது யோனத்தான் தாவீதுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இந்த சகோதரர் தொடர்ந்து எழுதும்போது, அதாவது இது எப்படிப்பட்ட ஒரு அன்பு! இதை காட்டிலும் அதிகமாக ஒரு புது சிருஷ்டி கிட்ட காணப்பட வேண்டும் என்று சொல்லி சகோதரர். Oh, that such love as this might more and more prevail in the arts of the new creation. புது சிருஷ்டிகளாகிய நம்மிடத்துல இப்படிப்பட்ட அன்பு அதிகமாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அன்பு இல்லாதவங்க நிச்சயமாக தேவனுடைய
ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு போக முடியாது என்று கூட சகோதரர் இந்த பாடத்தில் நமக்கு சொல்றார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு 13ஆம் அதிகாரத்துல முழுசு எழுதுறாரு. நான் மனுஷர் பாஷைகளும் தூதர் பாஷைகளும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அன்பை குறித்த ஒரு அதிகாரம் பவுல் எழுதுறார். பிரியமான சகோதரர்களே, தொடர்ந்து அப்போஸ்தலர் சொல்லும்போது யாரெல்லாம் பதவிக்காகவும் புகழ்ச்சிக்காக தங்களை உயர்த்தி கொள்கிறார்களோ அவங்க அனைவரும் தாழ்த்தப்படுவார்கள். தன்னை தாழ்த்துகிறவர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்க்கும்போது அவங்க உயர்த்தப்படுவார்கள். தன்னுடைய சகோதரர் முன்பாக தன் சகோதரர் மத்தியில ஒரு போட்டி ஏற்படும் போது, சகோதரருக்குள்ள ஒரு போட்டிகள் ஏற்படும் போது அந்த நேரத்துல நான் தான் பெரியவன் என்று சொல்லி அந்த இடத்துல நம்மை அங்கே போட்டி போடுவோமானால் நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள் தேவனாலே தாழ்த்தப்படுவார்கள். தன்னை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பிரியமான சகோதரர், இந்த பாடம் தொடர்ந்து நமக்கு இன்னும் அநேக விஷயங்களை சகோதரர் எழுதுறாரு. அகல இந்த பாடத்தை நம்ம இந்த இடத்துல செய்வோம், நம்ம நிறுத்துவோம். இதோடைய தொடர்ச்சியை தான் சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம என்ன செய்யலாம், தொடருவோம். இன்னும் சில தலைப்புல சகோதரர் எழுதுறாரு. தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் உள்ள ஒரு பிணைப்பு, தொடர்ந்து சிறு தலைப்புகளை கொண்டு அநேக விஷயங்கள் ஒரு பெரிய பாடமாக இருக்கு. அகல பிரியமான சகோதரர், இந்த இடத்தில் நம்ம என்ன செய்வோம், இந்த பாடத்தை நிறுத்தி இதோடைய கண்டினியூஷன் தொடர்ச்சியை தேவன் சித்தமானால் அடுத்த வாரம் இதை நாம் தொடர்வோம். தேவன் தாமே